சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் மகாவை கடத்தி வச்சுருந்த அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே அந்த ரவுடிங்க எல்லாரும் மகாவை எந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு விக்ரமுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக, விக்ரமை குழப்பணுன்றதுக்காக நிறைய இடத்துல அதே மாதிரி பள்ளம் தோண்டி புதைச்சிருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த உடனே விக்ரம் வந்துட்டு காவேரி மேடமை எந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியலையா அப்படின்னு எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி தேடிட்டு இருக்காங்க. அப்போது அவர் பாக்கெட்டில் இருந்த தாலி வந்துட்டு மகாவை எந்த இடத்துல வந்து புதைச்சி வச்சுருக்காங்களோ அங்கே வந்து விழுந்திருக்கும். அதை கவனிக்காமல் இப்படி அப்படியே தேடிட்டு இருப்பாங்க. அப்போது ஒருவேளை காவேரி மேடம் தான் என்னோட மனைவி, அவங்கள நான் உயிருக்கு உயிராக காதலிச்சிருந்தேன் அப்படின்னா அந்த தாலி அவங்கள காமிச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாக்கெட்டில் இருந்த தாலியை வந்து தேடி பார்க்குறாரு. அப்போது அந்த தாலி வந்து மகாவை புதைச்சிருக்கிற அந்த இடத்துல விழுந்திருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த இடத்துல வந்து தோண்டி பார்க்குறாரு. மகாவை பெட்டியிலேருந்து தூக்கி அவங்கள வந்து எழுப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா எப்படி அவருடைய மூச்சை கற்று கொடுத்து மகாவை எழுப்பிட்டுருப்பாரு. அப்போது கரெக்டாக அந்த ரவுடிங்க கம்பி எடுத்துகிட்டு வந்து விக்ரமோட தலையிலே வந்து அடிக்கிறாங்க. அடித்த உடனே பயங்கரமாக வந்து ரத்தம் வந்து கொட்டுது. அப்போது அந்த சமயம் பார்த்து ஈஸ்வரனை போனாவும் அந்த இடத்துல வந்துட்டுருப்பாங்க. விக்ரமை வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தலையில் வந்து ரொம்ப பயங்கரமாக அடிபட்டிருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஆப்ரேஷனுக்கு எப்படியும் 20 லட்சம் தேவைப்படும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. 20 லட்சத்துக்கு நாம் எங்கே போகிறது அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது மகா வந்துட்டு ஈஸ்வரன் கிட்ட வந்து கேட்குறாங்க, அண்ணன் என்ன அண்ணா பார்த்துட்ருக்கீங்க, சொல்லுங்கள், நீங்கள் கட்டுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே சிவாவுக்கு கோவம் வருது. காவேரி என்ன பேசுகிற நீ, 20 லட்சம் யார் கட்டுவாங்க அப்படின்னு கேட்க, அப்போ ஈஸ்வரன் பணத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஆப்ரேஷனுக்கு வந்து சைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ காளிமுத்து சைன் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போது சிவா வந்துட்டு சொல்கிறாங்க, காளிமுத்து எதுக்காக நீங்கள் கையெழுத்து போடுறீங்க, முருகன் என்ன நீங்கள் பெற்ற பிள்ளையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியும் வந்து செத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மகாவுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வருது. அண்ணன் அப்படின்னு கையை ஓங்குறாங்க. அதுக்கப்புறமா மகாவே வந்து விக்ரம்காக வந்து சைன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.